நம்ம ஹீரோ பூனைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். அவனுக்கு பூனைகளுக்கு சாப்பாடு விட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு பூனை தெருவில் ஆனதே கிடக்குது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு முதலாளி யாரும் இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதை கொஞ்சிட்டு இருப்பான். பாரு பாவம் இந்த பூனை. பக்கத்துலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவ சொல்றா, பாவம் இந்த பூனை கொஞ்சம் இல்லைன்னா இது தெருப்பூனை ஆயிருக்குமே அப்படிங்கும்போது, என்ன நீ சொல்ற, இது ஆல்ரெடி தெருப்பூனை தானே, அது என்ன கொஞ்சம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா இப்போதான் அதுக்கு மாஸ்டர் இருக்காங்களேன்னு சொல்லுவா. யார் அந்த மாஸ்டர்னு கேட்கும்போது, நான் தான் அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாளா. ஆஹா அப்படியா, அப்படின்னா நீ அதை கூப்பிடு, அது வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை இதே வச்சு பாதாலாம் பண்ணி அந்த பூனையை கூப்பிட்டு இருக்கா. அது வெளியே வரவே வராது, இலையை வச்சு கூப்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட பாக்கெட்ல இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். உடனே அது வெளியே வருது. அட பாவி, என்கிட்ட ஸ்நாக்ஸ் இல்லை இவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கொஞ்சம் விட்டுட்டே இருக்கான். சரி சரி இதுக்கு பேர் வைப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவனும் ஓகே நீயே நல்ல பேர் சொல்லு அப்படின்னு அவ சொல்றாளா. அதுக்காக வந்துட்டு வெட்னஸ்டே அப்படிங்கிறான். பேர் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த பேர் ஒன்றும் அதோ அவ்வளோ சூட்டபிளா இருக்கிற மாதிரி தெரியல, அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக வைக்கணும், வேணா தொங்காலும் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முதல்ல வந்து ஆஃப் நேம் மட்டும் சொல்லும் போது இதில் எங்கே அதுக்கு நீரோடி வாழ்க அப்படின்றலாம் இருக்குன்னு சொல்லும் போது அப்புறம் தொங்குவான்னு சொல்லி இப்படி ஃபுல் நேம் வச்சு அப்படியே சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட் மெமரிஸை நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பான் போல இருக்கு. அந்த ஃப்ரெண்டு வரும்போது டே என்னடா பூனைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க, என்ன ஒரே யோசனையாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ ஹீரோ ஒரு பேரை சொல்லி இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேடா அதெல்லாம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், எல்லாம் நமக்குள்ள தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு டே 2 வருஷம் நீ இப்படியே வாயை விட்டுருக்கக்கூடாது அவசரப்பட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிருவேன்னு சொல்லும் போது அது எல்லாமே முடிச்சிட முடியும், எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம், எல்லாரும் நம்மகிட்ட லோயலாக இருப்பாங்க, நம்ம இப்போவே நம்ப முடியாது, நம்ம பொறுமையாக காய் நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி சரிடா எப்படியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் ஜெர்மனியில் தான் பூனைக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பேன், இங்கேயுமே அதை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது திருநாட்கள் பசியோடு இருக்கும்ல, அதனால அதுக்கு பசிக்குன்னு தான் நான் சாப்பாடுலாம் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ காலேஜ் டேஸில் அவள் கூட சேர்ந்து பூனைக்கு சாப்பாடு ஊட்டிருக்க தானே அப்படிங்கும்போது ஹீரோ சைலண்டாக இருப்பானா. அதானே எனக்கு தெரியாம நீ என்ன பண்ண போற, எதா இருந்தாலும் சொல்லிடுவேல, சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டே போகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் ப்ரொமோஷன் மேட்டர்லாம் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ காலில் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவரோட ஃப்ரெண்டை பாய் ஃப்ரெண்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன், மற்றபடி சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். இவங்க 2 பேரும் தான் உண்மையான கப்பிள்ஸ், ரொம்ப அந்நியமாக இருக்கக்கூடியவங்க, தூரத்தில் இருந்தாலுமே இவங்க அன்பு அப்படியே தான் இருக்கும். எப்படியாவது நம்ம சீக்கிரத்தில் ஒரு வீடு வாங்கிடணும், போனஸ்லாம் கன்ஃபார்ம், இன்னைக்கு நைட்டு செலிப்ரேஷன் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டீப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ரூம்மேட்டு அப்புறம் லில்லி இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாள், இவங்களாம் உட்காந்து இந்த ட்ரெஸ் தாண்டி போட போகிற வேற லெவலில் இருக்கும், இது கொஞ்சம் ஓவராலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு அவளுங்க வந்துட்டு என்ன ஓவர், அதெல்லாம் கிடையாது, நீ எல்லா விதத்துலையுமே கரெக்டானது, அதாவது பியூட்டி டேலண்ட்டு எல்லாத்துலேயும் உன்னோட திறமை காட்டணுண்டி, இதை போட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாளுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட செலிப்ரேஷன் தான் காட்டுறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. போகும்போது இந்த சேல்ஸ் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஹாய் சொல்லிட்டு தான் போகிறாங்க. அவங்க கலீக்ஸ் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்துட்டு ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கு, உனக்கு தெரியுமா நம்ம பாஸ் இருந்துட்டு நிறையா பேர் இந்த டைம் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஏன் அப்படின்னா நம்ம இன்வெஸ்டரும் வந்திருக்காருல்ல, அதாவது ஹீரோ வந்திருக்கனால தான் இவன் நிறையா பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே பாரு சார் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அவ கூட அப்படியே கை கொத்திட்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கான். ஆக்சுவலாக அந்த பாஸ் ஒரு மெடிக்கல் கம்பெனி வச்சிருக்கா, அதில் ஹீரோ இன்வெஸ்டா இருக்கான். ஹீரோ ஒரு மெடிக்கல் கம்பெனி வச்சிருக்கான், அதுக்கு தான் அவனோட கசினை ஒன்று போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாஸ் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக வந்து என்னோட கம்பெனி வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே இவன் தான். இந்த கேப்ல ஹீரோயின் வேற ஹீரோ அப்படியே வச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டே இருப்பா. ஹீரோ பார்த்து டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிடுவான். அங்கே அவ சொல்லிட்டே இருப்பான், இவன் மட்டும் இல்லை அப்படின்னா என்னால் கம்பெனி ரன் பண்ணிருக்கவும் முடியாது, ஸ்டார்ட் பண்ணிருக்கவே முடியாது, ஏன்னா இவன் மட்டும் தான் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக இன்வெஸ்ட் பண்ணா, இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குதுன்னா முக்கிய காரணம் அவர் தான், அதனால அவரை மேலே கிடக்கிறேன் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி மேலே யாருக்கும் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது, அதனால யாரும் இன்வெஸ்ட் பண்ணல, ஆனால் இவ திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஸோ இவ வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அவ மட்டும்தான், அப்புறம் உங்கள் கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் கூட ஒரு கலிக்கு இருப்பாள், அவங்க சொல்லிட்டு இருப்பா சத்தமா, அப்படின்னா பாஸ் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுங்க அப்படிங்கும்போது கவலையப்படாதீங்க, உங்கள் பாஸ்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஸ்லோ மோஷனில் என்ன நினைக்கிறா அப்படின்னா அவள் 10 வருஷமா இவங்க தெரியுமோ இவங்க கொஞ்சம் க்ளோஸோ அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து அந்த பாஸ் வேற இருந்துட்டு ஹீரோ தான் அப்படி, ஹீரோனால தான் நான் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா, அது வேற ரொம்ப சென்டிமெண்ட்ல அப்படியே லவ்விங்காக ஹீரோவை பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் சொல்லிட்டு இருப்பான். இவன் இல்லைனா நான் இல்லை, இவன் தான் எனக்காக எல்லாத்தையும் பண்ணா, அதாவது கம்பெனி வளர எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ பக்கத்துல இருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க 2 பேரும் முன்னாடிலேருந்தே பழக்கம்ல இருக்கு, ரொம்ப க்ளோஸ்ன்னு ஆளாருக்கு பேசிட்டு இருப்பாங்களா. இந்த ஹீரோவோட கசனுக்கு தெரிஞ்சவர் இருப்பானா வேற வந்துட்டு இவ கூட உன்னோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப
ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் கப்புள்ஸாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும், உன்னோட மெடிக்கலுக்கு இது ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பீச் முடிஞ்சு நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த லாட்ரி செக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் தனியாக இருக்க நேரம் பார்த்து இந்த முதல்ல பையன் வந்து இந்த பிஸ்னஸுக்கு நீயும் ரொம்ப முக்கிய காரணம், அதனால உங்களோட பிஸ்னஸ் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை சேவ் பண்ணுறதுக்காக மாசுக்கு வேலை இல்லையே அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறான். உடனே அவர் வந்துட்டு நீங்கள் என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவள் கொஞ்சம் பாவம்ல, அவள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ஹீரோயின் மேலே செம்ம ஜலஸாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் எப்படியாவது சேவ் பண்ணி விடணும். நம்ம ஹீரோயின் நீங்கள் பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடறா. ஹீரோ அப்படியே அவள் போகிற பக்கமே பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ வெளியே போகிறான். ஆக்சுவலாக ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, நீ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர் டீன் இருக்கார்ல, அவர் ஏர்போர்ட் சைட் போயிட்டு இருக்காரு, அவரை கண்டிப்பாக இப்போ நீ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ஒரு ரோபோட் கூட விளையாண்டுட்டு இருக்கிறான். அதாவது வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு டெக்னாலஜியை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் வரான். இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ளே இல்லாமல் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு அங்கே உள்ள என்ன வேலை இருக்குது, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவர் ஆக்சுவலின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே பாஸ் வந்து ஹீரோ கூப்பிட்டு போயிடுறா. இந்த பக்கம் சேல்ஸ் மேனேஜர் ஹீரோயினோட ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட அவளை பற்றி போட்டு கொடுத்துட்டு இருக்கான். என் மருமகனோட வேலை என்னாச்சு அப்படிங்கும்போது அவனுக்கு தண்டை இந்த தடவை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கானா. பார்த்தாத்துக்கு உன் மருமகனை ஒழுங்காக வேலை செய்ய சொல்லு, ப்ராஜெக்டை திருட வேண்டான்னு சொல்லு அப்படின்னு இவர் சொல்லும்போது அந்த சேல்ஸ் மேனேஜர் இருந்துட்டு அவள் ரொம்ப டேலண்டடு, ஒரு மீல்ல பாரு உன்னையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டா, இப்படியே இருந்து வச்சுக்கோ உன் வேலையும் காலி ஆயிரும் அப்படின்னு இந்த சேல்ஸ் மேனேஜர் நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்கான். என்னோட டீமுக்கு அவளை அனுப்பிவிடு, அவள் உண்மையிலே ரொம்ப டேலண்டடு, நானும் கொஞ்சம் சமாளிச்சுக்குவேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீ இப்படியே விட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவள் ஒன்னையே ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவா, கொஞ்சம் பார்த்துருந்துக்கா அப்படின்னு அந்த கொஞ்சம் ரொம்ப உசுப்பேத்தி விட்டுருவான். அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லுவான், யோ நீ அந்த அளவுக்குலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவள் ரொம்ப யங் அண்ட் பியூட்டிஃபுல் டேலண்டடான கேர்ளு, அவட்ட கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்துன்னு வச்சுக்கோயே நாய்க்குட்டி மாதிரி நம்மகிட்ட வேலை செய்வா, நான் சொன்னதெல்லாம் கேட்பா, அவளுக்கு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பாவதா விட்டு அங்கே நம்பிட்டு போயிட்டா, உள்டா ஹெச்ஆரில் கால் பண்ணி அவளுக்கு ப்ரொமோஷன்லாம் போட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத கேட்டோடே நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகி போயிடுது. அப்படியே ரொம்ப சோகமாக அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். இந்த சேல்ஸ் மேனேஜர் வந்துட்டு ஹீரோயின் போகிற பக்கமே போவான். அவளை பார்த்து ஹாய் உங்க கூட பேசவே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, நீ அந்த டீமில் என்ன பண்ண போற, இப்போ சடுக்கு எங்கள் சேல்ஸ் டீமுக்கு வந்து உனக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானே. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு எனக்கு வேற செக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாளா. இல்லை போகாத அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க போகும்போது அவள் தள்ளி விட்டுருவா. அவளுக்கு கடுப்பாக இருக்கும். அதாவது அவனை பிடிச்சி தள்ள மாட்டா, டச் பண்ணாமல் அந்த பக்கம் போயிடுவான். ஆனால் இவனும் அவளை பேட் டச் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் விட மாட்டா, அவனை பிடிச்சிட்டு நீ அரெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஆள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக பார்ப்பானா. நம்ம ஹீரோயின்ட்டு போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த ஆள் வந்துட்டு அவளே ஃப்ரேம் பண்ணிடுவான். இவதான் என்ன செடியூஸ் பண்ணுறா, ரொம்ப மோசம் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லுவதை பார்த்துட்டு மற்றவங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வேற வந்துருவா. நம்ம ஹீரோயின் இடிஞ்சு போய் நின்றுட்டு இருப்பா.